நீங்க மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணும்போது வெறும் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் டார்கெட்டிங் தான் பண்றீங்கன்னா, நீங்க கோல்ட் ஆடியன்ஸ டார்கெட் பண்றீங்க. இந்த கோல்ட் ஆடியன்ஸ பொதுவா டார்கெட் பண்ணும்போது காஸ்ட் பெர் லீட் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாரி குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க வார்ம் ஆடியன்ஸ டார்கெட் பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி வார்ம் ஆடியன்ஸ்னா என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். வார்ம் ஆடியன்ஸ்ல ஒரு 4 டைப் சொல்றேன். நம்பர் 1 என்கேஜர்ஸ். உங்களோட Facebook பேஜ், Instagram பேஜ் எல்லாம் லைக் பண்ணவங்க, ஃபாலோ பண்ணவங்க, அதுல இருக்கிற போஸ்ட்ட லைக் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க, சேவ் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க. இந்த மாரி நெறைய உங்களோட பேஜ் ஆர் ப்ரொஃபைலோட இன்டராக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் என்கேஜர்ஸ். 2வது வீடியோ வியூவர்ஸ். நீங்க வீடியோ ஆட்ஸ் ரன் பண்ணும்போது உங்களோட வீடியோவ 3 செகண்ட்ஸ் பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, 95% பார்த்தவங்களா இருந்தாலும் சரி நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இவங்களும் ஆல்ரெடி உங்க பிராண்ட பார்த்துட்டதுனால இவங்களும் ஓரளவுக்கு வார்மான ஆடியன்ஸா தான் இருப்பாங்க. 3வது வெப்சைட் விசிட்டர்ஸ். நீங்க மெட்டா பிக்சல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வெப்சைட்டுக்கு வர ஆடியன்ஸ, உங்க வெப்சைட்டுக்கு வர விசிட்டர்ஸ நம்ம ரீடார்கெட் பண்ண முடியும். ப்ராப்பரா ஆட் காப்பி ரெடி பண்ணி கரெக்ட்டா ரீடார்கெட் பண்ணோம்னா இந்த வெப்சைட் விசிட்டர்ஸ் பக்காவா கன்வெர்ட் ஆவாங்க. 4வது உங்களோட கஸ்டமர் லிஸ்ட். உங்ககிட்ட ஏதாவது உங்க கஸ்டமர்ஸோட லிஸ்ட்டோ இல்ல பழைய லீட்ஸோட லிஸ்ட்டோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் குவாலிட்டியா இருக்கும்னு தோணுச்சுன்னா அதை நீங்க மெட்டால அப்லோட் பண்ணி ரீடார்கெட் பண்ணலாம். ஸோ இவங்கெல்லாம் வார்ம் ஆடியன்ஸ். கோல்ட் ஆடியன்ஸை விட வார்ம் ஆடியன்ஸ்ல நம்மளோட ஆட்ஸ் ரன் ஆகும் போது காஸ்ட் பர் லீடும் கம்மியா இருக்கும், குவாலிட்டியும் பெட்டரா இருக்கும். ஸோ இந்த வார்ம் ஆடியன்ஸை டார்கெட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை விசிட் பண்ணவங்கள நம்ம அடுத்து ரெக்கார்ட் பண்ண போறோம் அடுத்த வீடியோல. ஸ்டே டியூன்ட்.